மாசி மாத பலன்களை பார்ப்போம். மாசி மாதம் 13/2/2025 14/3/2025 வரை உள்ளது. கிட்டத்தட்ட மாசி 1 மாசி 30 வரை உள்ளது. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் என்ன செய்யலாம், என்ன தெய்வ வழிபாடு முக்கியம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். சனி பகவான் வழிபாடு அது ரொம்ப முக்கியம். அடுத்தது எதில் கவனமாக இருக்கணும், முதுகு தண்டுவிடும். மற்றபடி அனுகூலம், ப்ரமோஷன் தடை, தொழிலில் ஏற்றம், எதிர்பாராத இடத்துலேருந்து நல்ல செய்தி, நிலம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம். பதட்டமாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு, எதிர்பார்த்த நல்ல அமைப்புகள். தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும், பதட்டம் குறையும். பொறுமையாக இருந்து சரியானபடி முதலீடு செய்யக்கூடிய மேஷராசிக்காரர்கள் அனுகூலமான அமைப்பை பெறுவார்கள். உத்தியோகத்தில் அதிகம் ஏற்றம் பெறுவார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு எது ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட பிபி, சுகரு, லோ பிபி இதெல்லாம் பார்த்துக்கணும். கேது, நவகிரகத்தில் கேது வழிபாடு அனுகூலமான தடைகளை தவிடுபடியாக்கும். கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். வேறு தொழில் மாற்றம் என்று நினைத்த ரிஷபத்திற்கு அனுகூலம் ஏற்படும். உத்தியோகத்திலே கிடைக்கவில்லை, வியாபாரம் கிடைக்கவில்லை, தொழில் வியாபாரவில்லை, படிப்பு தடையாக இருக்குது, சூப்பராகும். கல்யாண அமைப்பு, வீடு அமைப்பு, நில அமைப்பு எல்லாம் ஏற்றம் ஏற்படும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த மனத்தாங்கல் தீரும். முதலீடுகளுக்கு குறை இருக்காது. வியாபாரத்தில் டக்கு டக்கு டக்குன்னு அனுகூலம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார், மிதுன ராசிக்காரங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு நவகிரகத்தில் எது முக்கியம், குரு வழிபாடு பெரிய அளவுக்கு அனுகூலம். கழிவு பாதை உபத்திரம் கவனமாக பார்த்துக்கணும், அதில் தான் தொந்தரவு வரும். பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். பெற்றோர் பெரியோருடன் சிறிய வாக்குவாதங்கள் தேவையில்லாத மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக தேக ஆரோக்கியம் அதிக எச்சரிக்கை, முதலீடுகள் அதிக எச்சரிக்கை, புதிய அறிமுகங்கள் அதிக எச்சரிக்கை. அதே சமயம் வியாபாரத்தில் கூட்டாளிகளுக்கு உங்களுக்கும் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார், கடகம். கண்டிப்பாக மாசி மாதம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறதுல யார் முக்கியம், கடகம். அஷ்டமத்தில் சூரியன், அஷ்டமத்தில் ஏற்கனவே சனி இருக்கார், கவனமாக இருக்கணும். வாகனம், வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை, கவனமாக இருக்கணும். அனாவசிய பேச்சு பேசக்கூடாது. தொழில் ஏதாவது ஒரு தொந்தரவு வரும், வியாபாரத்தில் வரும், படிப்பில் வரும், உத்தியோகத்தில் வரும், சட்ட சிக்கல் திடீர்னு வரும், கவனமாக இருக்கணும். அதே சமயம் செவ்வாய் வழிபாடு, செவ்வாய் ரொம்ப முக்கியம். நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறு வரவே கூடாது, ப்ரெஷர் அதிகமே ஆகக்கூடாது. வாக்குஸ்தானாதிபதி 8, யாரையாவது ஏதாவது திட்டிங்கன்னா பெரிய சுக்கலாயிடும். கோபம் வந்தால் உங்களுக்கு தான் தெரியாதே, ஒரே டிப்ரெஷன் ஆவீங்க, அதுலேருந்து மாறிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார், சிம்மம். நவகிரகத்தில் சுக்கிரன் வழிபாடு சிம்ம ராசிக்கு. சுக்கிரன் ரொம்ப முக்கியம், புரியுதா? இப்போ என்ன பண்ணணும், சிம்மத்துக்கு, சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சுக்கிரனுடன் கழுத்து பகுதி, காது, மூக்கு, தொண்டை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா புதன் நீச்சமாகி நிற்குது. அலர்ஜி, சளி தொந்தரவு, இந்த ஃப்ளூ இன்ஜெக்ஷன்லாம் போடலன்னா தொந்தரவு வரும், அதில் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே சமயம் வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாம் நல்லா இருக்கும். துணை அல்லது துணைவியாரிடம் மனமிட்டு பேசுங்க. வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் பிரச்சனை ஏற்பட்டுடும். அதனால் ரொம்ப பார்த்துக்குங்க. யார், சிம்ம ராசிக்காரங்க. குடும்பத்திலும் காதல் அமைப்பிலும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார், கன்னியா ராசிக்காரங்க. கன்னியா ராசிக்காரங்களுக்கு எது முக்கியம், நவகிரகத்தில் புதன். அலர்ஜி தான், ஸ்கின் அலர்ஜி, சளி தொந்தரவு, வீசிங்கு இதெல்லாம் பார்த்துக்கணும். அப்புறமா என்ன, எல்லாத்துலேயும் ஏற்றம். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், கடனமைப்பு ஏற்றம். கடனமைப்பு ஏற்றம்னா அடைப்பீங்க, புது முதலீடு செய்வீங்க, பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த ஏற்றங்கள் படிப்படியாக நல்ல குறையும். தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும்.
எடுத்த காரியத்தெல்லாம் ஜெயம் ஏற்படும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் காணப்படுவது. மனதில் தெளிவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு யாருக்கு? கன்னியா ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம். சந்திரன் வழிபாடு. வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். அதே சமயம் பிள்ளைகளுடன் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அரவணைச்சிட்டு போகணும். மற்றபடி எல்லாமே நன்மை ஏற்படும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் வரும். சனி பயிற்சி அடுத்து வரும். மாசி மாஞ்சி முடிஞ்சவொன்னு வந்துடும். ஜம்முன்னு நண்பாக அறிவிடுங்க. ஏற்றங்கள் காணப்படும். மனதில் நம்பிக்கை ஏற்படும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபகாரியத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக டக்குன்னு நல்ல விஷயம் கை கொடுக்கும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி, ஆச்சரியம் வருவது துலாத்திற்கு அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். நவகிரகத்தில் சூரியன் வழிபாடு. இரத்த பந்த உறவு விஷயத்தில் கவனம். தாய் வழி உறவு, தந்தை வழியுடன் வாக்குவாதம் வேண்டாம். பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதே போல் காது, மூக்கு, தொண்டை தான் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். சளி தொந்தரவு, அலர்ஜி, மைக்ரேனு, ஒத்த தலைவலி இதெல்லாம் பார்த்துக்கணும். மற்றபடி படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் வாக்குவாதம் கூடாது. துணைவியாருடன் மனம் விட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். புதிய முதலீடுகள் கண்டிப்பாக செய்யலாம். இரத்த பந்த உறவுகளிடத்தில் மட்டும் மனமிட்டு பேசுவது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நன்மைகள், அனுகூலங்கள் காணப்பட்டாலும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் வழிபாடு, ராகு வழிபாடு, கேது வழிபாடு, இந்த 3 தெய்வமும் உங்களுக்கு மிக முக்கியம். மன அழுத்தம் மட்டும் கூடாது. பயணம், உள்ளூர், வெளியூர், தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வது, உறவினர்களை சந்திப்பது, நண்பர்களை சந்திப்பது, குலதெய்வத்தை சந்திப்பது, விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுவது, வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது, டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு வருவது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவது, மக்களிடத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படுவது, ஆச்சரியமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். சுக்கிரன் வழிபாடு. சுக்கிரன் வழிபாடுக்கு பல்லு, வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனம். வார்த்தைகளில் மட்டும் மிக கவனமாக இருக்க வேண்டும். வாகனத்தில் அதிக கவனம். மற்றபடி எல்லாம் ஏற்றம். படிப்படியாக நல்ல முன்னேற்றம். சுபகாரிய தடைகள் நிவர்த்தி. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. தொழில் ரீதியாக முன்னேற்றம். வியாபாரத்தில் படிப்படியாக அனுகூலம். தொட்டது விட்டதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். தனிப்பட்ட முறையில் நம்பிக்கை ஏற்படுவது, எல்லாவற்றிலும் சமாளித்துக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படுவது, அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படுவது, வாகன அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படுவது, உத்தியோகத்தில் அதிக ஏற்றம், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், டப்பென்று எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படுவது, வண்டி வாகனத்தில் இருந்த பாதிப்புகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது, பகைமை பாராட்டியவர்கள் நட்பு பாராட்டுவதெல்லாம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு கண்ணு சம்பந்தப்பட்ட, தலைவலி சம்பந்தப்பட்ட, ஒத்த தலைவலி சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அதிக கவனம். உங்கள் ராசியில்தான் சூரியன் வரக்கூடிய மாதம்தான் மாசி மாதம். எனவே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாயுடைய வழிபாடு மிக முக்கியம். கூடா நட்பு கேடு விளையும். மேலதிகாரிகள் விஷயத்தில் அதிக கவனம். விட்டது தொட்டது என்று எந்த விஷயத்திலும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள்லாம் சாதகம், சந்தோஷம், அனுகூலம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதற்கு சிறு தடைகள் காணப்பட்டாலும் அந்த தடைகள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக கண்டிப்பாக குடும்பத்திலும் உங்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்களிடம் கலந்தாலோசித்து செய்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் குரு வழிபாடு. ஜாயின்ட் பெயின், ஷோல்டர் பெயின், அந்த முட்டு வலி, கைகால் வலி என்ற சுளுக்கு போன்ற பிரச்சனைகளில் அதிக கவனம். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்வீர்கள். புது கடன்கள் பெறுவீர்கள். புது முதலீடுகள் பெறுவீர்கள். பயணங்கள் ஏற்பட்டுக்கொள்வீர்கள். உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்கள் அனுகூலமும் சந்தோஷமும் அபிருதமான ஏற்றத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தொடர்ச்சியாக இருந்த மன அழுத்தம் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம்,
அனுகூலமான காலகட்டம், தொழில் ரீதியாக முன்னேற்றம், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதெல்லாம் மனதில் தெளிவும் சந்தோஷமும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.